கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கும்படிக்கு என்பதே. பிரியமானவர்களே, இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளிகளின் தினமாக கொண்டாடப்படுகிறது. கையிடும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் கடினமாக வேலை செய்வது எவ்வளவு முக்கியமோ, அதே போல கர்த்தருடைய வழிகளில் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதும் அவ்வளவே முக்கியமானது. தாவீது ராஜா தன்னுடைய முதிர் வயதில் தன்னுடைய மகனான சாலமோன் அரசனாகும்போது சிங்காசனத்தின் மேல் அமர்ந்து சாலமோன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும் போது, நடத்துகிற போது அவனுக்கு இருக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்பதை பற்றி சாலமோனுக்கு புத்தி சொல்லுகிறார். அதாவது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. அப்போது நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாக நடந்து கொண்டு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று புத்தி சொல்லுகிறார். தாவீது கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்கள், கிருபையின் வரங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருப்பதினால் சாலமோனுக்கு இந்த புத்திமதிகளை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் புத்திமான்களாகவும் வெற்றி உள்ளவர்களாகவும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும் வாழ்வதற்காக மிகவும் பிரயாசப்படுகிறோம். இது மிகவும் தேவையானதுதான். அதே சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் அவருக்கு பிரியமானவைகளை செய்வதும் மிக மிக முக்கியமானதாகும். அப்போதுதான் நம்முடைய எல்லா பிரயாசங்களிலும் நாம் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் காண முடியும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க கிருபையையும் பலனையும் தருவீராக. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக விளங்கும்படிக்கு எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.